Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தற்போது நிதித்துறை செயலாளர் செய்தியாளர்களிடம் பேசுகிறார், பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026-27 ஆண்டிற்கான திருத்திய வரவு செலவு திட்டத்தை நமது மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிமுகம் படுத்தினார். இந்த பட்ஜெட் தொடர்பான முக்கிய அம்சங்களை நான் இப்போ தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த பட்ஜெட்டில் மாநிலத்தின் மொத்த சொந்த வரி வருவாய் என்பது 2,26,740 கோடி என்று கணக்கிடப்பட்டுள்ளது. வரி அல்லாத சொந்த வருவாய் 27,835 கோடி. ஒன்றிய அரசிலிருந்து வரி பகிர்வு வருவது 62,531 கோடி. ஒன்றிய அரசிடம் தரப்படும் மானியங்கள் மற்றும் பகிர்வங்கள் 32,922. ஆக மொத்த வரி வருவாய் 3 லட்சம் கோடி என்று எஸ்டிமேட் செய்யப்பட்டுள்ளது. வருவாய் கணக்கில் செலவு 54,05,802 கோடியாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே வருவாய் கணக்கில் பற்றாக்குறை என்பது 55,775 கோடி என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்போக மூலதன கணக்கில் செலவுகள் 56,985 கோடியாக மதிப்பீடு செய்யப்பட்டு மொத்த பற்றாக்குறை 1,22,000 கோடி என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வரவு செலவு திட்டத்தில் நிதிநிலை அறிக்கையில் பல புதிய திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதில் பல திட்டங்களை இந்த அரசு தொடங்கியுள்ளது. முக்கியமான இதில் அம்சங்கள் எதெல்லாம் இந்த பட்ஜெட்டில் சேர்க்கப்பட்டுள்ளது என்பதை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அதில் 200 யூனிட் ஃப்ரீ பவர் கொடுக்கறதுக்காக அது 1,545 கோடி. பயிர்க்கடன் அது 75,000 ரூபாய் வரை முழு வரும். அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 35,000 என்று வரும். அந்த திட்டத்தில் 6,082 கோடியும், அண்ணன் சீர் திட்டத்தில் 812 கோடி, தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் 560 கோடி, வெற்றி வீடு திட்டம் 1000 கோடி, சிங்கப்பெண் ஃபோர்ஸ் படை அதில் 313 கோடி, ஊரக சாலைகள் அங்கே புனரமைப்புகளுக்கு 504 கோடி, ஸ்டிங் என்ற ஆன்டி நார்காட்டிக்ஸ் ஃபோர்ஸ் அதுக்கு 256 கோடி, தமிழ்நாடு வெற்றி என்ற ஊரக பகுதியில் செயல்படுத்த ஒரு பெரிய திட்டம் அதுக்கு 2,283 கோடி மூலதன செலவில். காம்ப்ரிஹென்சிவ் சீஃப் மினிஸ்டர்ஸ் இன்டகிரேட்டட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மிஷன் என்ற திட்டத்தில் 2,077 கோடி அலாட்மெண்ட்டு. இது போன்ற பல திட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் இந்த நிதிநிலை அறிக்கையில் மற்றும் இந்த வரவு செலவு திட்டம் ஒரு பேலன்ஸ்டான பேலன்ஸ் எஃபர்ட். ஏன்னா ஒயிட் பேப்பரில் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு நிதி நிலைமை மிகவும் இக்கட்டான நிலைமையில் தான் இந்த கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு இருந்தது நிலை. அது இந்த 3 மாதங்களில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வரவுகளை அதிகரிக்கிறதுக்கு பல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் நமது நிதியமைச்சர் அவர்கள்
விரிவாக விளக்கம் இதில் நிதி அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அதே போன்று இந்த எக்ஸ்பெண்டிச்சர் சைடில், செலவு சைடில் வந்து நிறைய ஆப்டிமைசேஷன் அண்ட் செலவு சைடில் வந்து எஃபிஷியன்சி கூட்டுறதுக்காக நடவடிக்கை பல எடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் இந்த நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் என்று நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். ஸோ அதன் மூலமாக வந்து புதிய அடிஷ்னல் ஃபிஸ்கல் ஸ்பேஸ் கிரியேட் செய்யப்பட்டுள்ளது. அதில் அந்த ஃபிஸ்கல் ஸ்பேஸ் என்பது கிட்டத்தட்ட ஒரு 15,000-20,000 கோடிக்கு அளவு தான் இப்போ படிப்படியாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வருகிறோம். அது எந்த அளவுக்கு அது எக்ஸ்பேன்ஷன் நடக்குதோ அந்த அளவுக்கு தான் புதிய திட்டங்களை வந்து நம்ம வந்து அதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். இந்த விவரமெல்லாம் நம்ம ஒயிட் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணும்போது எல்லாம் நான் எடுத்து சொல்லியிருந்தோம். ஏன்னா இந்த நிலைமையை வந்து நிதி நிலைமை இருக்கிற சுச்சுவேஷன் வந்து ஒரே ஆண்டில் அதை சீர் செய்ய முடியாது. ஒரு குறைந்தபட்சம் 2 ஆண்டாவது ஆகும். அது வந்து அவசரப்பட்டு ஏதாவது மொத்தமாக நம்ம வந்து ஏதாவது பெரிய செலவுகள் எடுக்கிற நிலைமையிலையும் இல்லை. மொத்தமாக எடுத்தாலும் அது வந்து அரசோட பேசிக் ஃபங்க்ஷனிங் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருப்பதனால தான் படிப்படி அப்ரோச் வந்து நாங்கள் நீதித்துறையிலேருந்து வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதுபடி தான் இந்த நிதிநிலை அறிக்கை செய்யப்பட்டுள்ளது. இந்த வெற்றி திட்டம் எத்தனை பேர், இந்த வெற்றி பேர்ல எத்தனை திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு, அதுக்கு அமௌண்ட் எவ்வளவு ஒதுக்கிருக்கு? வெற்றி நிறைய இருக்கு. அது வந்து பல திட்டங்கள் இருக்குதுங்க. நீங்களே கணக்கு போட்டுடலாம். சமரைஸ் பண்ணி உங்களுக்கு தனியாக கொடுக்க சொல்றேன். நிலுவைத் தொகைன்னு பண்ணா ஒரு 7,000 crores இது இருக்கிற இதில் வந்து சுமார் 7,000 கோடி வந்து வர வேண்டியது இருக்கு. We are, and in the budget speech you would have noticed already that we have mentioned that lot of effort has been taken already for for efficient in terms of revenues, additional revenues, to get what was being leaked, what was there was leakage, is to bring them back to our treasury. In that respect, about 2,000 crores has come on that. Then there are other efforts which have been taken revenue efforts which have been taken, in particular on the liquor side about 1,500 crores. Then that action is being taken on stamps and duties registration side also, to review the anomalies and GLVs that we are underway. That the outcome should be seen in next few months. Then we are also worked a lot on commercial taxes side, on the GST side. As I had mentioned earlier during the white paper time also, that there is a need to gain confidence from the taxpayers, and that comes only when we give clean tax administration, and and that needs a good faceless tax administration system. So in the faceless tax administration system வந்து GST-ல கொண்டு வந்ததுனாலையும் மற்றும் அதில் வந்து ஆடிட் ஆஸ் வெல் ஆஸ் ஸ்க்ரூட்னி அதையும் ஃபேஸ்லெஸ் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஜிஎஸ்டியிலே வந்து நம்ம பார்க்க போனீங்கன்னா we are expecting a normal growth of 12% plus over and above that of 4,000-5,000 crores of gain on account of this interventions, these initiatives. Yes, we are expecting that. And income source பொறுத்தவரைக்கும் நீங்க எப்போ திரும்ப அந்த டாக்ஸ் அந்த இதெல்லாம் நீங்க இருக்கணும். ஒவ்வொரு முறையுமே வந்து அது கூடுதலா வேற எந்த இதுக்குமே பிளான் பண்ணலையா? ஏன்னா ஒன்லே வந்து பார்த்தோம்னா டாக்ஸ் கலெக்ஷன் பண்றீங்க, டாஸ்மாக் மணல் சம்பந்தமா இருக்கு. வேற மற்ற துறையில இருந்து செலவுல குறைச்சி வர இன்கம் சோர்ஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணவே இல்லையே? பண்ணியிருக்கோம். Absolutely. அது நீங்க லேட்டஸ்ட் எந்த துறைன்னு சொல்றீங்க? கேன் யூ கிவ் மோர் ஸ்பெசிபிக்? இன்கம் சோர்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு கேக்குறேன். இல்ல, நம்ம கான்ஸ்டிடியூஷனல் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல பார்க்க போனீங்கன்னா மாநிலத்துக்கு வந்து சில ரெவென்யூ சோர்சஸ் மட்டும் தான் இயர்மார்க் செய்யப்பட்டுள்ளது. அது பார்க்க செய்யப்பட்டுள்ளது. ஸோ அதில் வந்து ஜிஎஸ்டி ஒன்று, ரெண்டாவது வந்து
அதில் வந்து டேக்ஸ் ரேட்ஸ் வந்து இப்போ வந்து மாற்றம் செய்கிறதுக்கு நம்ம மாநிலத்துக்கு தற்போது அதிகாரம் இல்லை. அந்த டேக்ஸ் ரேட் வேரியேஷனாக பண்ணணும்னா வெறும் ஜிஎஸ்டிசி கவுன்சில் தான் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது வந்து வேட்டில் வந்து பெட்ரோலியம் ஆஸ் வெல் அஸ் ஆல்கஹால் இந்த ரெண்டுலேயும் இருக்குது. அதில் வந்து தேர் இஸ் ப்ரொவிஷன் வித் ஸ்டேட் ஹேஸ், அதில் தான் ஸ்டேட் கொஞ்சம் லீவே அதில் மட்டும் தான் இருக்கிறது. ஆனால் இன்றைய நிலைமை எப்படின்னா பெட்ரோல் ப்ரைஸ் டீசல் ப்ரைஸ்லாம் ஏற்கனவே அதிகரித்து இருக்கிற நிலைமையில் கூடுதலாக டேக்ஸ் ரேட்டை வந்து புதிய நிதி சுமையை வந்து கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி நிலைமை இப்போ இல்லை. அது அப்புறம் அடுத்தது வந்து லிக்கர் பார்த்ததுன்னா லிக்கர் ஆல்ரெடி நம்ம வந்து டேக்ஸ் இட்ஸ் பீன் டாக்ஸ்ட் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் டாக்ஸ்ட் இன் தி ரேட்ஸ் இன் தி அரவுண்ட் அதர் ஸ்டேட்ஸ். அது தவிர பார்க்கணும்னா ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனில் கொஞ்சம் ரேட்ஸை கொஞ்சம் மாற்றுறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. அதில் ஒரு மைனர் சேஞ்சஸ் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதில் முக்கியமாக சேஞ்சஸ் பண்ண வேண்டியது வந்து கைட்லைன் வேல்யூ அனாமலிஸ் சில சிட்டிக்கு பார்த்து சென்னையில் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே ரேட்ஸ் கம்மி, சிட்டிக்கு வெளியில் ரேட்ஸ் அதிகமாக இருக்கிறது. இந்த மாதிரி அனாமலிஸ் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அது இன்னும் 1-2 மாதங்களில் அது கரெக்ட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் லிமிட்ஸ் இருக்குது பார்க்க போனீங்கன்னா. தேர் ஆர் ரெசிடுவல் டேக்ஸ் பவர், டாக்ஸேஷன் பவர் எல்லாம் ஒன்றிய அரசுகிட்ட தான் இருக்குது. ஸோ டாக்ஸேஷன் பொறுத்தவரை ரொம்ப லிமிட்டட் ஃப்ளெக்சிபிலிட்டி வித் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். நம்ம மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களிலும் அந்த லிமிட்டட் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறது தான் ஒன் ஆஃப் தி கம்ப்ளைண்ட்ஸ் ரேஸ்ட் பை ஆல் ஸ்டேட்ஸ். அண்ட் அது பண்ணிட்டு வருது. இல்லை லெட் அஸ் பி கிளியர். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து மொத்த பற்றாக்குறைன்னு கணக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 1.22 lakh crores, 1,22,000 கோடி வந்து கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டிபின்னு கணக்கெடுப்போம். அதாவது மொத்த மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கு. அந்த கணக்கில் பார்த்தோம்னா அது கரெக்டாக உங்களுக்கு ஜஸ்ட் 3% கொஞ்சம் கம்மியாக வருது. அது வித்தின் தி லிமிட்ஸு. கடன் நான் ஏற்கனவே ஒயிட் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணும்போது நான் கிளியராக சொன்னேன், எந்த கவர்மெண்ட்டும் தமிழ்நாட்டில் இந்த மாநிலத்தில் இருக்கணும் கடன் வாங்குவது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பர்மிஷன் இல்லாமல் வாங்க முடியாது. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் பர்மிஷனோட தான் வாங்குவோம் நம்மளும். இந்த 1.22 lakh crores தான் 3%க்குள்ளே இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நம்ம கடன் வாங்க வேண்டியது வரும். அப்படி கடன் வாங்கணும்னா 1.22 lakh crores நெட் நிகர கடன் சொல்கிறது. அதாவது கடன் செலுத்துறதுக்கு வந்து நிகர கடன் பார்க்க போனீங்கன்னா அந்த கணக்கு வருது. அப்படி பார்க்க போனீங்கன்னா தாவேக அரசின் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் நிதித்துறை செயலர் சித்திக் பட்ஜெட் தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார். செய்தியாளர்கள் சந்திப்பில் 55,775 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை உள்ளது. 1,22,000 கோடி ரூபாய் மொத்த பற்றாக்குறையாக உள்ளது. இதில் என்னென்ன முக்கிய திட்டங்கள் அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன, பட்ஜெட்டின் முக்கிய அம்சங்கள் ஒவ்வொன்றிற்கும் எவ்வளவு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் பட்டியலிட்டிருக்கிறார். 200 யூனிட் இலவச மின்சாரத்திற்கு 1,545 கோடி, பயிர்க்கடனுக்கு 6,082 கோடி, அண்ணன் சீருக்கு 812 கோடி, தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கு 560 கோடி, வெற்றி வீடுகள் திட்டத்திற்கு 1000 கோடி என பட்ஜெட்டின் முக்கிய அம்சங்கள் குறித்து அவர் பட்டியலிட்டு பேசியிருக்கிறார். செய்தியாளர்களின் கேள்விக்கும் பதிலளித்திருக்கிறார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbadur.